வேணாம். மிக மோசமாக விட்டுக் கொடுப்பின் வாசம் இல்லாத வீடுகளில் பிரிவினை வளர்ந்து கொண்டிருக்கிறது. விட்டுக் கொடுங்க, பொறுமையாக இருங்க. உரிமை இருந்த போதும் கொஞ்சம் அடக்கி இருங்கள். உன்னதமான ஒரு வாழ்வை நானும் நீங்களும் சந்திக்கலாம். அவசரப்பட்டு விட்டுக் கொடுப்பை இழந்தோம் என்றால் பிரச்சனை தான். இறுதியாக ஒரு செய்தி சொல்கிறேன். நான் இறுதியான்னு 3 சொல்லிடுவேன், சில டைம்ல 2 சொல்லிக்கிறேன். விளங்குதா? அருமையான சகோதரர்களே, ஒரு ரமலான் புதுசா ஒரு பள்ளி திறந்தாங்க, இஃப்தார். நாங்க போனோம், எங்களுக்கு பெட்டிஷன் கிடைக்கல, எல்லாம் அடிச்சுட்டானோ. இந்த சின்ன பொடியமா இருக்கான ஒரு 10-12 வயசு பொடியமா, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அதுக்கு இந்த பெட்டிஷ் ஜெனரேஷன் தான் அது. எல்லாம் அடிச்சுட்டானோ, கொடுத்துட்டானோ, லெப்பைக்கு இல்ல. சரி, அதுல கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஒரு கஞ்சியை குடிச்சு போட்டு அப்படின்னு இருக்கும்போது அங்க எங்கெல்லாம் தொட்டு பிறகு கியாமுல் லைலை தொழுதுட்டு பயானம் முடிச்சிட்டு எங்களுக்கு அந்த இங்க நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி சொன்னார், மௌலை வாங்க வீட்டை போகும். என்னோட 2 மௌலைமார் 3 பேர் போறோம். இவர் கூட்டிட்டு போறாரு. இவர முகத்துல எங்களுக்கு விளங்குது ஒரு சலனம். வீட்டை கூட்டிட்டு போய் இவர்களுக்கு சாப்பாடு தர வேணும். அந்த ஏரியா முழுக்க கூட்டிட்டு போனாரு. பராட்டா ரொட்டியும் இல்ல, தோசையும் இல்ல, ஒன்றும் இல்ல. சரி, வீட்டுக்கு போறோம். இவர் இடையில வச்சுட்டு கோல் அடிக்கிறார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பொம்பளைகள், உங்களுக்கு சொல்றேன். இவர் அடிக்கிறார் கோல். அஸ்ஸலாமு அலைக்கும் நோனா. வலைக்கும் அஸ்ஸலாம். 11 மணிக்கு நோனாண்டா எப்படி இருக்கும்? 11 மணிக்கு சாப்பாடு சமைக்க சொல்றதுக்கு கோல் அடிக்கிறார் மச்சான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். கூட விளக்கம் கொடுத்து கதைக்காதவன் அன்றைக்கு பெரிய தஃப்சீர் நடத்துறான். சொல்றாரு, நாங்க பயான்ல அங்கங்க போனோம், இப்படி கொஞ்சம் இருந்துட்டு மௌலியமாருக்கு சாப்பாடு இல்ல, டவுன் முழுக்க போனோம், கடையெல்லாம் மூடியாச்சு. அதுக்கு நான் என்ன செய்யன்னு கேட்டான். நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை, மால் இருக்கா? ஓ இருக்கு. இவ்வளவு நாள் குசினி பக்கம் போகாத அந்த மனுஷன் அவர் செல்லமா கேட்கிறார், அப்ப ரொட்டி சுடுவோமா? சுடு இல்ல, சுடுவோமா? அவர் சொல்றா, ரொட்டி இப்பயா? ஓ, இப்ப எங்களுக்கு சரியான பயம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஊடு, சண்டை நடக்க போகுது. 3 மௌலையமா இருந்து ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, சதை வரப்போகுது. நான் சொல்றேன், வேணாம் விடுங்க, சும்மா இருங்க மௌலை, நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்யறேன் சொல்றார். புறவு காய்ச்சார். திருப்பி போன் கட் ஆயிட்டு திருப்பி எடுத்தா, நோனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. விட்டு கொடுப்பு இன்னும் வரையில்லை, விட்டு கொடுப்பு வரையில்லை, சொல்லுங்க. சொன்னாரே, ரொட்டிய சுடுவோம், இறைச்சி மீன் ஒண்ணு வேணாம், சொதி ஒன்று வைப்புமா, சொதி. அப்ப அவர் சொன்னாரு, சொதி வச்சு என்றாரு. சூடாயிட்டு உன்ன தலையில கொட்டுண்டாரு. முடிஞ்சு. சமாதானத்துக்கு இடம்பாடும் இல்ல. அங்க இனப்பிரச்சனை தான். கியரை போட்டாம் பாவி, வண்டி போகுது வீட்டுக்கு. அல்லாஹ்வுக்காக சும்மா இருக்கு, இது என்ற சொந்த பிரச்சனை. நான் எந்த நேரமா இவ்வளவு சமைக்க சொல்றேன்? இன்றைக்கு ஒரு தர்ம சங்கடம், இப்படி ஒரு நிலைப்பாடு. இதை விளக்கி இவள் எனக்கு விட்டு கொடுக்க நீ என்ன கொண்டாடி கொண்டே விட்டாம்பாவி. ஹேண்ட் பிரேக் இழுக்கும் இல்ல, வண்டி பின்னி கூறுது. உள்ளுக்குள்ள போயிட்டாம்பாவி. உள்ளுக்குள்ள போனா நாங்க அட்டைக்கு தான் 1000 முழுமையா ஓதுல, வெளியே குந்திக்கிட்டு இருந்தா உள்ளுக்குள்ள போயாச்சு. போயிருந்தா கொஞ்ச நேரத்தால போய் என்ன நடந்துச்சோ தெரியாது, அல்லாஹ் அலம். கதவு தாளரப்பட்டது. நாங்க சித்ரத்துல் முன்தஹாக்கு வெளியே நிக்கிறோம், அவங்க உள்ளுக்கு. கொஞ்ச நேரத்தால போனோடனே இப்படி கையை காட்டி விட்டார், மௌலை சக்சஸ். என்ன சக்சஸ்? எனக்கு பசி போயிட்டு, எனக்கு அப்பயே பசி போயிட்டு. உள்ளுக்குள்ள போனார். ரைட், என்ன நடந்ததோ அல்லாஹ் அலம். போயிருந்து மார்க்கத்துல கூடாத வேலையை செஞ்சுட்டான். போட போக்கல அல்லாவுக்காக சொல்ல காலை பிடிக்கிற இன்றைக்கு மட்டும் ரொட்டி சுட்டுத்தான். காலை பிடிக்கிற 3 மௌலைமார், நான் ஒரு தாய், அல்லாவுக்காக கேட்கிறேன், உன்னை காலை பிடிக்கிற இந்த ரொட்டியை மட்டும் சுட்டுத்தான். கால் பிடிக்க கூடுமா முடியுமான்னு பார்ப்போம். விட்டு கொடுப்பு விழுந்தா போய் சரணடைஞ்சான். என்ன சொதியா 17 வந்தது, மாசி சம்பல், இன்னும் என்னமோ ராஜ்சம்பல், சகோதரோட திண்டோம். அப்ப நான் கேட்டேன், இது என்ன விளக்க மந்திரம்? என்ன ஒன்றுமில்லை, கால விழுது, விட்டு கொடுத்தேன். சொல்லி போட்டு சொல்றார், உலகத்திலேயே யாருக்காவது விட்டு கொடுத்து அடிபணிந்து நடக்க முடியுமாக இருந்தால் மனைவியிடம் விட்டு கொடுத்து அடிபணிந்து பாருங்கள், உலகத்தை சாதிக்கலாம். 2வது 3வது கல்யாணமும் முடிக்கலாம். அவளை கூல் பண்ண வேண்டும். கொலம்புனா அஸ்ஸலாமு அலைக்கும் தான். எனவே அருமையான சகோதரர்களை, விட்டுக் கொடுப்பில் தக்குவாவுடன் நிறைய செய்திகள் இருக்கிறது. அது நேரம் பொருத்துவதற்கு